நம்ம வீட்டு மகாலட்சுமி. கண்கள் படாமல் நீங்கள் தொடாமல் காதல் வருவதில்லை. ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வணக்கம். நம்ம வீட்டு மகாலட்சுமியோட இந்த எபிசோட் எல்லாரும் வர வைக்கிறேன். லெட்ஸ் ப்ளே நம்ம வீட்டு மகாலட்சுமி. மின்னல், தீப், தேவி பிரியா, ஸ்ரீவித்யா அண்ட் ஸ்வேதா. நீங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். மட்டும் இல்ல, நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும். மின்னல் தீபா, மின்னல் பேர் எப்படி வந்தது? மாயி படத்துல நான் மின்னல் கேரக்டர் பண்ணதுனால எவ்வளவு படம் பண்ணேன். அந்த படம் தான் எனக்கு ரொம்ப கேட்சபிளா இப்ப வரைக்கும் என்ன மின்னல் தீபான்னு ஆடியன்ஸ்க்கு மக்களுக்கு எல்லாம் தெரிய காரணம் அந்த படம் தான். கங்க்ராச்சுலேஷன். தேவி பிரியா வணக்கம். நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து தேவி பிரியா எஸ்டாப்லிஷ் பண்ண கேரக்டர் ரோல் தான். வேற என்ன என் தலையில எழுதி இருக்கு, நெகட்டிவ் ரோல் தான் மேம். அதுக்கப்புறம் எவ்வளவு கேரக்டர்ஸ் வந்து நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் தான். கேரக்டர் சூட் ஆயிடுச்சுன்னா இயல்பாவே நீ வந்து கொஞ்சம் நெகட்டிவ். வில்லியா நடிக்கிறவங்க எல்லாரும் வந்து நல்லவங்க, ஓகேவா? தேவி பிரியா, நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுடைய லட்சியம் என்ன இருக்கு? எனக்கு சாகர வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பா. தேங்க் யூ. அண்ட் ஸ்ரீவித்யா மேம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நியூஸ் பிரசன்ட் ஸ்பேஸ். எஸ். சோ நியூஸ் பிரசன்டர்னா உங்களுக்கு தமிழ் வந்து அப்படியே சுத்தமா இருக்கணும். ஆமா, இது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது? கஷ்டம் தான். அதுவும் லைவ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம மேக்ஸிமம் லைவ் தான். அதனால என்னன்னா டே டு டே கரஃபேஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே ஸ்கிரிப்ட் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு படிக்க முடியாது, திடீர்னு அப்படியே வரும். அங்க டெலிவிஷனை பார்த்து நம்ம பண்ற விஷயங்கள் என்னன்னா இப்படி we can't keep rolling our eyes, we have to fix up ஒரு இடத்தை பார்த்து அதுல வரதை மட்டும் ரொம்ப கொஞ்சம் பிளசண்டா பிரசன்ட் பண்ற ஒரு பட் கஷ்டமான வேலை தான். பட் அவ்வளோ ஈஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. Thank you and welcome to the show. Thank you. ஸ்வேதா, ஜீ தமிழ்ல ஒரு கை ஓசை போறது Jan 20th ல இருந்து I'm doing a negative character அதுல. I have seen that. அது ஸ்வேதா போய் நெகட்டிவ் கேரக்டர் பண்றாளே. பட் ஆக்சுவலி நெகட்டிவ் கேரக்டர் தான் மேம் இன்ட்ரோ듀ஸ் ஆனேன். அண்ட் நீங்க ஒரு டீமா வந்து ஒரு சீரியல்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆனா இந்த கேம் ஷோல வந்து டீமா ஜெயிக்க முடியாது, ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செந்தமிழ் பேசும் தமிழச்சி. நீங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கிச்சு கிச்சு, அவங்க மட்டும் சிரிச்சாங்க. அப்ப கூட கொஞ்சம் காஷ் மேடம். இன்ட்ரோடக்ஷன்ல பேசும்போது கூட நான் மேக்ஸிமம் நிறைய இங்கிலீஷ்
இல்ல நம்ம முயற்சி day-to-day பண்றோம். அது life வரும்போது பண்ணலாம். அத ட்ரை பண்றோம். அது முயற்சி பண்றோம்னு வராது. ட்ரை பண்றோம். லெட்ஸ் ப்ளே சென் தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. தீபா, சிச்சுவேஷன். நீங்க நல்லா படிச்சுட்டு பெரிய வேலையில இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க வேலைக்கு போக ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? கமான் தீபன், தமிழ்ல செப்புரையாற்று. கமான் கமான். ரெடி தீபா? ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு. மின்னல் மாதிரி பேசணும். Your time starts now. என்னங்க, நாளைல இருந்து வேலை போலான்னு இருக்கேன். வேண்டாமா? ஏன்? நான் நல்லா அடிச்சிருக்கேன். வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா? பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைக்க சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு பிரயோஜனம் இருக்கும். சரிங்க, நீங்க போறீங்க, ஓகே. என்ன எதுக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? என்ன பேசுறீங்க? சரிங்க, இப்போ வங்கில நம்மளுக்கு இப்ப எவ்வளவு காசு இருக்கு சொல்லுங்க. 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் வச்சுட்டு எப்படி நம்ம சமாளிக்க முடியும்? ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 2 லட்சம் இருக்க வேணாமாங்க? சரிங்க, நீங்க சொல்றதுல சரிதான். இப்ப கல்யாணம் 3 மாசம் ஆகுது. இன்னும் 10 மாசத்துல இப்ப நான் மாசம் ஆயிட்டேன்னா அந்த குழந்தைக்குன்னு ஏதாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் இல்லைங்க? உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவெல்லாம் நீங்க உயிர் வந்து கண் வந்து நடுவுல ஓகேங்கிறது ஒரு வார்த்தை வந்துச்சு. ஓகே, பட் தீபா மேல் தீபா மாதிரி பேசினாக்கா கொஞ்சம் இதான் மின்னல் ஸ்பீடா. இந்த சடனா இது சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. I'll give you 90 points. தேங்க்யூ. தேவி பிரியா, வணக்கம். ரெடி? உங்க டாபிக் நீங்க சினிமாவிலையும் நடிக்கிறீங்க, சீரியல்லையும் நடிங்க. ஆனா உங்க தோழி சீரியல்ல நடிக்க மாட்டேன்னு சொல்றா. அவளுக்கு ரெண்டுத்துக்கு உள்ள இருக்கிறத வேறுபாடு சொல்லி சீரியல்ல நடிக்க சம்மதிக்கிறீங்க. அது எப்படி? எப்படிதான் தெரியல. ரெடி, சொல்லுங்க. Time starts now. ரெடி, புரியாம பேசிட்டு இருக்கேன். வெள்ளித்திரையில நடிச்சாதான் பேர் புகழ் கிடைக்குமா? சின்ன திரைகள்ல நடிச்ச எனக்கு பேர் புகழ் கிடைக்கலையா? மக்கள் முன்னாடி நான் எவ்வளவு பாராட்டுகளை பெறேன், எவ்வளவு சந்தோஷம் இருக்கேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேங்கிறது உனக்கு தெரியலையா? நான் ஒரு நல்ல உதாரணம் உனக்கு. நீ நம்பி சின்ன துறை தொடர்கள் இருக்கலாம். வெள்ளித்திரையில உனக்கு எவ்வளவு பேர் புகழ் கிடைக்குதோ அதே புகழ் சின்ன திரையிலயும் கிடைக்கும். பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அத ஒரு 3 மணி நேரம் நம்ம போய் அரங்கத்துல உட்கார்ந்து பாக்குறோம். இத வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சின்ன திரை தொடர்கள்ல டெய்லி பாக்குறோம். இப்படி இருக்கும்போது வெள்ளித்திரையை விட சின்ன திரையில தான் இல்லத்துல உட்கார்ந்து உன்னை நிறைய பேர் ரசிப்பாங்க. உனக்கு இன்னும் நிறைய பேர் புகழ் கிடைக்கும். நீ வாழ்க்கையில சீக்கிரமா முன்னுக்கு வரலாம். நான் சொல்றத கேளு. நிறைய திரை தொடர்கள்ல நடி. என்ன மாதிரி பேர் புகழ் வரணும் நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். வெள்ளித்திரையில நீ நடிச்சா ஒரு 3 மணி நேரத்துல நீ 1 நிமிஷம் இல்ல நிமிஷம் வந்தா கூட போதும்னு நீ நினைச்சிருக்கலாம். அந்த பேர் புகழ் நீ வருஷம் ஃபுல்லா நடிச்சா சின்ன திரையில வரும்ன்ற ஒரு குழப்பத்துலதான் நீ அப்படி சொல்ற. அப்படி கிடையாது. சின்ன திரையிலயும் சரி, நீ ஒரு நிமிஷம் வந்தா கூட உன்னோட கம்மல் என்ன போட்டிருக்கீங்க, உன்னோட பொட்டு என்ன வச்சிருக்க அப்படின்னு உன்னை அவ்வளவு அழகா நுணுக்கா கவனிக்கிற அளவுக்கு உனக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. உனக்கு நிறைய பேர் புகழ் திரையில காத்துட்டு இருக்கு. போதும் நினைக்கிறேன். போதும் நினைக்கிறேன். தேவி பிரியா அழகா பேசுறது. ஆனா நடுவுல டெய்லி வருஷம் ஃபுல்லா வருஷம் பூரா வருஷம் ஃபுல்லா அது FULLக்கு அப்புறம் ஒரு A போட்டாக்கா அது தமிழ் வார்த்தை ஆகுது. நாட் பேட். 90 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. 90 பாயிண்ட்ஸ் தேவி பிரியா. ஸ்ரீவித்யா ரெடி? உங்க டாபிக் உங்க பையன் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஸ்கூல் டீச்சர் நல்லா ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அதனால ஸ்கூலுக்கு போய் ஹெட் மிஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ரெடி? And your time starts now. மதிப்பிற்குரிய ஐயா, எனது மகன் உங்கள் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனுடைய ஆசிரியர் அவனை கை நீட்டி அடித்ததால் அவர் மீது புகார் தெரிவிக்கவே இன்று நான் இங்கு வந்துள்ளேன். பொதுவாக எனது மகன் சிறப்பான மாணவன், சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மாணவன். அப்படி இருந்து அவனது ஆசிரியர் அவனை கை நீட்டி ரத்தம் வரும் அளவுக்கு அடித்திருக்கிறார். இது மிகப்பெரிய குற்றம். இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஆசிரியர் மாணவனை வார்த்தைகளால் திட்டினால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.
அப்படி இருக்க இன்று ஒரு ஆசிரியர் எனது மகனை கை நீர் ரத்தம் வரத்தக்க அடித்திருக்கிறார். இந்த குற்றத்துக்காக தான் இன்று நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இருந்தால் எனது மகன் என்ற காரணத்திற்காக மட்டுமல்ல, ஆசிரியர், ஒரு பள்ளி, ஒரு சிறந்த நிர்வாகம் என்ற முறையில் இப்படிப்பட்ட தவறுகள் நிகழக்கூடாது. எனது மகன் போல் இன்னும் பிற மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு ஆளாக கூடாது என்ற காரணத்திற்காக இன்று உங்க முன்னால் வந்து நிற்கிறதுக்கு காரணம் ஏனென்றால் என் மகன் அம்மா பையனை ஏமா அடிச்சுங்க, ஏமா அந்த ஆசிரியர் கூப்பிடுங்க, இந்த ரேஞ்சில நான் போயிருப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஆனா ஸ்ரீவித்யா தெளிவா பேசிட்டீங்க, அதுவும் தமிழ் பாருங்க. அதான் அப்பவே சொன்னல, ஈஸியா இருக்கு. சூப்பர். 100 பாயிண்ட்ஸ். கண்மூடி 100 பாயிண்ட்ஸ். லவ்லி. இதுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா ரெடி? ரெடி மேம். இது டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம். நீங்க குடியிருக்கிற தெருவுல ஒருத்தர் டெய்லி காய்கறி வியாபாரம் பண்றாரு. ஆனா உங்க பக்கத்து வீட்டு விலை குறைவாகவும் உங்களுக்கு விலை அதிகமாகவும் வித்துட்டு வரது உங்களுக்கு தெரிய வருது. அவர் எப்படி நியாயம் கேப்பீங்க? எனக்கு நியாயம் வேணும். கோதால இறங்குமா? உனக்கு பரவாயில்லையே, பெடல் எடுத்துருப்பியே. ரெடி? Your time starts now. ஏயா உங்ககிட்ட தானே நான் காய்கறி வாங்குறேன்ல, சரி நான் நடிகையா இருக்கிறதுனால என்கிட்ட என்னோட சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்கேன். சரி நீ நல்லவனா இருக்கேன், நானும் சிரிச்சு பேசுறேன். ஆனா என்கிட்ட காய்கறி எவ்வளவு விலைக்கு விற்கிற? 2 முறுக்கு 50 ரூபா நான் விற்பேன். எனக்கு நான் போனேன், பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட போனேன். அவ என்னோட சிநேகிதி தான். அவகிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த முருங்காய் வாங்கினு கேட்டா, உங்ககிட்ட தான் வாங்கினாலுமே அந்த 2 முருங்காய் எவ்வளவு கொடுத்தியா நீ? 25 ரூபாய்க்கு என்னவோ கொடுத்தியா? அப்ப எனக்கு மட்டும் என்ன டபுள் கொடுத்தியா நீ? இத பாரு, ஒழுங்கா வியாபாரம்னா வியாபாரம் ஒழுங்கா பண்ணிட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உருளைக்கிழங்கு என்ன விலை வித்த நீ? 60 ரூபாய் 70 ரூபாய். நான் மட்டும் தான் இழுச்சு வாயா? இவங்க எல்லாம் என்ன உனக்கு வந்து எல்லாம் உனக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்களா? எனக்கு மட்டும் விலை ஜாஸ்தி கொடு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என் வீட்டுக்கார ரொம்ப கோவக்கார சொன்னேன்னு வை, அவ்வளவுதான் அடிச்சு நாசம் பண்ணிட்டு வரும் கடைய. என்ன எடுத்துற நீ கடை? காய்கறி எல்லாம் பாரு எவ்வளவு அழுகி போயிருக்குன்னு. உங்ககிட்ட போய் நான் வாங்குறேன் காய்கறி, என்ன சொல்லணும்? நான் ஒழுங்கா கடத்தெருவுல போய் வாங்கிருக்கணும். உன்னெல்லாம் ஒண்ணும் சொல்லி குத்தா இல்லையா? உன் பொண்டாட்டி எங்க? அவளை கூப்பிட, அவகிட்ட நான் பேசுகிறேன். அவதான் தானே என்கிட்ட வந்து சிரிச்சு பேசுறா. அவளை கூப்பிட நான் பேசுகிறேன். உன் குழந்தைங்களாம் வேணாம், சாப்பாடு விடக்கூடாதுன்னு பாக்குறேன். அவங்கள நல்லா படிக்க வை. இப்பெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காது, புரிஞ்சுதா? இன்னும் இந்த மாதிரி எங்கிட்ட காய்கறி அதிகமா விட்டு வாங்கினா உன்னை வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு கொலை பண்ணிடுறேன், இல்ல போலீஸ்ல ஏதாவது செஞ்சுடுவேன். அவ வில்லியா? எனக்கு சத்தியமா யதார்த்தமா கூட வரலடி. நீ எப்படி பேச? கொலை பண்ணிட்டு ஒரு காய்கறி கடை. ஆனா இங்கிலீஷ் வார்த்தை டபுள் ஒரு வார்த்தை and போலீஸ்ங்கிறது ஒரு வார்த்தை. So 2 English words. You get as equal to them 90 points. We are all friends. Hey, come on. End of the round. மின்னல் தீபா 90 points. தேவி பிரியா 90 points. ஸ்ரீ வித்யா அவர்களே வணக்கம். 100 points. அது சரியாக இருக்கிறதா? சரியாக இருக்கிறது. 100 மதிப்பெண். ஸ்வேதா 90 points. ஸ்ரீவித்யாவோட நான் பேசிட்டு இருந்தா, நான் தமிழ் வந்து வேண்டாம். அது இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற போர்ட்ல ஒரு பிக்சர் வரும். ஆனா அந்த பிக்சர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். பார்த்த உடனே ரைட் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். அந்த ஃபோக்கஸ் சரியில்லை, எனக்கு தெளிவறியில்லை, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு கொடுங்க சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்காக உங்களுக்கு இன்னொரு தருவோம். அப்போ தெரியல சொன்னீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கிளியர் பண்ணி காமிப்போம். அந்த 50 பாயிண்ட்ஸ்க்குள்ள நீங்க என்ன சொல்லிடணும். சொல்லலைன்னா 0 பாயிண்ட்ஸ். அதுக்கு மேல வாங்கி பிரயோஜனம் இல்ல. மானத்தை காப்பாத்தணும். மின்தீபா உடனே மின்னல் மாதிரி கண்டுபிடிக்கணும். ரெடி? தீபாக்காக பிக்சர். யா எனக்கு தெரியும். ஐ நோ. மின்னல் தீபா சொல்லு. மின்னல் தீபா மலையாளி ஆர்டிஸ்ட் 5 4 3 2 ஜெயராம் சார் மாதிரி 1. hey ஃபைனலா சொல்லு. ஜெயராம் சார் மாதிரிக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். 100 பாயிண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிளியர் பண்ணனும். 100 பாயிண்ட் பிக்சர். இது தெரியல எனக்கு தெரியுமே, கண்டுபிடிச்சேனே. மின்னல் தீபா 5
4 3 ஜெயராம் சார். பக்கா ஜெயராம். ஓகே, ஜெயராம் சொல்லிருக்காங்க மின்னல் தீபா. எங்களுக்கு தெரியும். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். மோகன்லால், one of the finest. நான் நினைக்கிறேன் கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அந்த டவுட் வருது. ஆனாலும் இந்த ஷோக்குனால உங்க கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ இப்ப கண்டு Correct. மின்னல் தீபா ஐ ப்ராப்ளம் என்னமோ இருக்கு, செக் பண்ணிக்கிறேன். That was Mohanlal, one of the finest actors of Indian cinema, greatest actors. தேவி பிரியா, அது நீங்க. எஸ், உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இல்ல? இது வரைக்கும் இல்ல. தெரிஞ்சுக்கலாம் இப்போ. தெரியும். 200க்காக பிக்சர். சொல்லுங்க. ரோஜா. ரோஜா பக்கா. ரொம்ப கம்பீரமா சொல்லிட்டேன், ரோஜா தான். ரோஜா. ஓகே, ரோஜா சொல்லிருக்காங்க 200 பாயிண்ட்ஸ்க்காக. லெட்ஸ் see. தெய்வமே தெய்வமே. ஓ எஸ். இல்ல தெளிவாயிட்டோம். கிளியர் ஆயிடுச்சு மேம். Clear 200 points in this. That was good. நித்யா இருக்காங்க. I know. You know, Shweta? வேகா தெரியுது. வேக தெரியுதா? எனக்கு தெளிவா தெரியுது. சொல்லுங்க. ஜூன் மட்டும் தான் கேக்குது. அர்ஜுன் தானே? ஏன் ஸ்கூல்ல தப்பு தப்பா சொல்றாங்க, முழுங்குறாங்க பாரு. அர்ஜுன் 200 பாயிண்ட்ஸ்க்காக அர்ஜுன் சொல்றீங்க. 200 பாயிண்ட்ஸ்க்காக கிங் அர்ஜுன். லெட்ஸ் see. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. Shahrukh Khan, unfortunately 100 points remains the same. Shweta, ready? Yeah, ma'am. அர்ஜுனுக்கு ஷாருக் கானுக்கு வித்தியாசம் தெரியுமா? எனக்கு எப்படி வரப்போகுது தெரியல. ரெடி, உங்களுக்காக பிக்சர். ஆறது பாடி பில்டர். 5 4 கொஞ்சம் கிளியர் பண்ணி காமிங்க. கொஞ்சம் கிளியர் பண்ணி ஆமா. 100 பாயிண்ட்ஸ்க்காக. இல்ல ஹாலிவுட் ஆக்டர். எவ்வளவு கஷ்டமா குடுக்குறீங்க மட்டும். 50k இருக்கு, வேணுமா? இந்த குடுக்க வேற வழி இல்ல. ஒரு 3 பாயிண்ட்ஸ்க்காக ஸ்வேதாக்கு கிளியர் பிக்சர். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. 5 4 ஆரியாவா? 3 ஆரியாவா? ஆரியா எப்போ மீட் வச்சிருக்கா? 1 இல்ல ஏதாவது பார்த்து சாரி, டைம் அப் அண்ட் கிளியர் பிக்சர் பாப்போம். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். சிறு பழிதாங்க கூடலையே. சிறு பழிதாங்க கூடலையே. ஊருக்கு முன்னே குறை சொன்ன பின்னே தடுமாறும் விண்ணே தாங்காது மழை ஒரு பாவலையே. சுரேஷோட இமேஜ் யாருக்கு வந்து இன்னும் வந்து அந்த பூவை போட்டுடுவாரு, இந்த முடி வச்சுட்டு மீச வச்சுட்டு ஹீஹிங்க சிரிச்சிட்டு வருவாரு. ஆக்டர் சுரேஷ் இவ்ளோ ஃபெரோஷியஸா பார்த்ததே இல்ல. கேரக்டர் பாத்து இதுதான் ஒரிஜினல். ஆனா ரவுடி இதுதான் ஒரிஜினல். பட் ஸ்வேதா, அன்பார்ச்சுனேட்லி
வேண்டாம் வேணாம் மேம் ப்ளீஸ் சொல்லிடாதீங்க இல்ல இப்போ என்னன்னா அவ்வளவு ஃபீலிங்ல இருக்கும். ஆமா ஓகே ரொம்ப ஃபீலிங்ல இருக்கும். அதுல வந்து மின்னல் தீபா கொஞ்சம் மின்னல் போலாடு. Well done, மின்னல். கண்டுபிடி இந்த ரவுண்ட்ல ஃபைனல் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா தீபா நீ 90 பாயிண்ட், தேவிப்ரியா நீங்க தான் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. சோ உங்களுக்கு 290 பாயிண்ட். ஸ்ரீவித்யா அருக்கான அர்ஜுன் ஆக்கிட்டீங்க, அதுக்காக 100 பாயிண்ட்ஸ் சேம். அண்ட் ஸ்வேதா ஒரு ஃபெரோஷியஸ் மொட்டை பாஸ் கண்டுபிடிக்க முடியல உங்களால, அதுக்காக 90 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல யார் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறாங்கன்னு பாப்போம். அடுத்த ரவுண்ட்ல நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசை. உங்க முன்னாடி வந்து ட்ரெஷர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. அது என்னன்னா எனக்கு தெரியாது. கீஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு நிமிஷம் டைம் இருக்கும். அந்த டைம் முடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கீஸ் எடுத்துட்டு போய் ஒன்னொன்னா ட்ரை பண்ணணும். ஏதோ ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக ஓபன் ஆகும். எவ்வளவு ஸ்பீடா போறீங்க, லக் உங்களுக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணுது, அது ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஆனா 2 பாக்ஸ் கூட ஆகலாம், 3 பாக்ஸ் கூட ஓபன் ஆகலாம். பாக்ஸ் 1 ஓபன் ஆச்சுன்னா 100 பாயிண்ட், 2 பாக்ஸ் ஓபன் 200 பாயிண்ட். தீபா மின்னல் வேகத்தில் ஓடி போய் நீங்க பாக்ஸஸ் ஓபன் பண்ணுங்க. வாங்க. வாட் டைம் இருக்கு உங்களுக்கு? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இந்த பாக்ஸ் என்ன இருக்கு? அட பாம்பு கம்பு வந்துடா. நான் இல்ல. பேண்டரா பாக்ஸ் ஓபன் பண்ணு. ஓஹோ பேண்டா. அடுத்தது இந்த பாக்ஸ். ஓ மை காட், பயங்கர வெயிட். ஏம்மா டேபிள் டாப் வெட் கிரைண்டர். தேங்க்ஸ் மேம். Congratulations. Total score 290. தேவிப்ரியா நீங்க அவங்க ஒரே மார்க். என் friend பரவாயில்லை மேம். I'm so happy for her. Right, next தேவிப்ரியா.
இது எங்க மகாலட்சுமி ப்ரோக்ராம். மகாலட்சுமிக்கு எல்லாம் வந்து நிறைய சீர்வரிசை கொடுக்கணும். சோ அத ப்ளீஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எத்தனை எபிசோட் நான் பண்ணிட்டேன், எனக்கு எவனும் கொடுக்கலையே. மகாலட்சுமி நீங்க தான் மேம். அப்ப நீங்க சப்ஸ்டிடியூட்டா? பார்த்தாலே தெரியுது. நீங்க பாருங்க ஜொலிக்குது. இதான் மகாலட்சுமி. நாங்க போட்டாட்டம் சொல்லிப்போம், நீங்க போடாமே சொல்லிக்கிறீங்க. வேண்டாம். தேவ்பிரியா ரூல்ஸ் தெரியும். 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு உங்களுக்கு. And your time starts now. ஓகே, உங்களுக்கு கிரேட் இண்டக்ஷன் ஃபேக்டரி ஒன்னு ஓபன் ஆயிருக்கு. அதுக்காக 100 பாயிண்ட்ஸ். இப்ப ஜெயிச்சிருக்கீங்க. இது நான் வாங்கிக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் எடுத்துங்க. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண புக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா? அப்படி போடு. ஏழவுத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு, இடுப்பு கொசுவத்துல சும்மா இருக்கு. நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு. உன் கண்ணு ரங்கப்பா பழம் காய்ச்சிருக்கு, கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்க. அம்மாடி எப்பா அடியே தேவிப்ரியா total score 390. லீட்ல இருக்கீங்க. அடுத்தது ஸ்ரீவித்யா வாங்க. Ready? 1 minute and your time starts now.
பண்ணிட்டீங்க. லக் என்னன்னா எடுத்த சாவியில ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் ஆச்சு. Yes. And your gift. Table top bed finder. Congratulations. 100 points அதுக்காக. Thank you. ஸ்வேதா மேம் வாங்க. And 1 minute, your time's down. ஹலோ ஹலோ நடுவுல வெட்டீங்க. ரெண்டு ஓபன் ஸ்வேதா. மேம் தேங்க்யூ தேங்க்யூ 200 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம்ட். உங்களுக்கு gift என்ன இருக்குன்னு பாப்போம். Pressure cooker. Induction set pack of 3. ஸ்வேதா ரெண்டு gift வாங்கியாச்சு. 200 பாயிண்ட்ஸ் வாங்கியாச்சு. டோட்டல் ஸ்கோர் 290 இருக்கு. லாஸ்ட் ரவுண்ட் ஈஸியா இருக்கு. பின்னாடி போர்ட்ல எப்படி ஒரு பிக்சர் வரும். 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் போர்ட்ல இருக்கும். பிக்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்பேன். Okay. பஸர் பிரஸ் பண்ணி எனக்கு பதில் கொடுக்கணும். ரைட் ஆன்சர் இருந்தா 50 பாயிண்ட். ஆன்சர் ராங் இருந்தா -50. ஆன்சர் ரைட் இருக்கும்போது 50 எங்க இருந்து வரும்? இப்போ சப்போஸ் வித்யா நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவியா ரொம்ப தாராள மனசோட 50 பாயிண்ட் அவ அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பா. கஷ்டப்பட்டு உழைப்பா இருக்கு மேம். ஷேரிங் இஸ் ஹாப்பினஸ். புத்தர் மாதிரி யோசிங்க. ரெடி? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் ஒரு பிக்சர் போர்ட்ல வரும். அது சம்பந்தமா ஒரு கேள்வி வரும். பஸர் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு ரைட் ஆன்சர் கொடுக்கணும். ரெடி? அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் நவ. பிக்சர் போயிட்டு பாத்தீங்க. and the question படத்துல எத்தனை பேப்பர் கீழே கிடந்தது? தீபா நீங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணீங்க. நான் கேட்டது எத்தனை பேப்பர் கீழே கிடந்தது. உங்க பதில்? இப்ப சொல்றேன். 2 பேப்பர் கீழே இருந்தது சொல்லிருக்கீங்க. let's see. ஒன்னு. தோல்வி நிலை என நினைத்தால் மந்தன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீட்கலாமா? -50. so 240 பாயிண்ட்ஸ் இருக்கு. எது பார்த்துட்டு சொன்னீங்க? அந்த சைடு ஒண்ணு இருந்ததா? அது ஒன்னு சைடு கீழே தான் இருந்தது. இன்னொருத்தர் கையில தான் வச்சிருந்தாரு. and second picture. Four, 3, 2, 1. and உங்க கேள்வி, இந்த படத்துல எத்தனை பெண் குழந்தைங்க ஹேர் முன் பக்கம் இருந்தது? ஹேர் முன் பக்கமா? ஹேர் முன் பக்கம் இருந்தது. பிரஸ் பண்ணி பாக்குறேன். ஸ்ரீவிதா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. உங்க பதில்? 1. only one. ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் முடி ஃப்ரண்ட்ல வச்சிருந்தா. ரைட் பாப்பா. ரைட் ஆன்சர் or wrong answer? பிக்சர். Come on everybody, it's time to roll. Let's become the Indian girl. 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அந்த
அந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து மாதா தேவி பிரியா அவர்கள் நீங்க எடுத்து கொடுங்க. மகாலட்சுமி கொடுமா. 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. 50 பாயிண்ட் இதுல இருந்து கொடுத்தீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. உங்களுக்கு 340 இருந்தாலும் நீங்க தான் ஹையஸ்ட். தேர்ட் பிக்சர். Five, 4, 3, 2, 1. And உங்க கேள்வி, இந்த படத்துல எத்தனை பேர் கோடி பிடித்தார்கள்? சோ தேவி பிரியா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்க ஆன்சரியா இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்வேதா தாராள மனசோட உங்களுக்கு 50 பாயிண்ட். சொல்லு தீபி. ரெடி? தேவி பிரியா கிளியர். கொடுத்த மார்க்க திரும்ப வாங்கணும்ல. வாங்குடி என்கிட்ட நீ 2 ஃபிளாக். 2 பேர் மட்டும் தான் பிளாக் பிடிச்சிருக்காங்க கையில. பாப்போம் பிக்சர். Shake it, shake it, shake it. Move it, move it, move it. சிந்தாடி கப்பக்கிழங்கே, சிந்தாடி காரக்கம்பே, ஆத்தாடி அச்சு முருகே. 2 பேர் மட்டும் தான் கோடி கையில வச்சிருந்தாங்க. டான்சர் தேவி பிரியா நீங்க 50 பாயிண்ட் ஸ்ரீவித்யாக்கு கொடுத்தீங்க. இப்போதைக்கு ஸ்வேதா 50 பாயிண்ட் நீங்க அவளுக்கு கொடுப்பீங்க. தாச்சி you're back to 390 and Shweta you're 240. Last 50 points for the answer. Okay. Last answer and picture. Five, 4, 3, 2 and 1. இந்த படத்துல 5வது நம்பர் கேப் என்ன கலர்? ஸ்வேதா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. கிரீன். 5வது நம்பர் கேப் கிரீனா? ஆமா கிரீன். பச்சை பக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ரெடி? கரிகால காலம் போல கருத்திருக்குது கொழி, செவலோடந்த போல சரிக்குது உதடி, பருத்தி பூவ போல பதியுதுவோ பாதம், பழம்பொறி சங்க போல பழுக்குதுவோ கழுத்து, கரிகால காலம் போல கருத்திருக்குது கொழி. ரைட் ஆன்சர் பச்சை. அவங்க கிட்ட வாங்கின பாயிண்ட்ஸ் இல்ல தேவிப்ரியா தான் வாங்கின பாயிண்ட்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. 50 பாயிண்ட் உங்களுக்கு திரும்பி வருது. you're back to 290. Thank you. முடிஞ்சிச்சு. முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்கோர்ஸ்ல மின்னல் தீபா 240 பாயிண்ட், ஸ்ரீவித்யா 250 பாயிண்ட், ஸ்வேதா 290 பாயிண்ட். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட மகாலட்சுமி தேவிகா with 340 பாயிண்ட். தேவிப்ரியா நீங்க தான் இந்த நம்ம வீட்டு மகாலட்சுமி எபிசோடு. மகாலட்சுமி எல்லாரும் லட்சுமி தான். ஆனா இன்னைக்கு அவங்க டைட்டில் வின்னர், டைட்டில் ஹோல்டர், நிறைய கிஃப்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. ஆனா தேவிப்ரியா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. And here it goes. இன்னைக்கு தேவிப்ரியா இங்க இருந்து நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு போறாங்க. ஆனா அடுத்த எபிசோட்ல லெட்ஸ் see யார் இங்க வந்து என்ன ஜெயிச்சிட்டு போறாங்க. பட் நல்லாட்டா இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும். அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். Till then, it's Tara Sabai from Kushbu in நம்ம வீட்டு
மகாலட்சுமி. மாங்கா உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ வடுமாங்கா உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ நம்ம வீட்டு மகாலட்சுமி